guys, welcome back to our channel Issue Designs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா front part தான் இன்னைக்கு நம்ம டிராஃப்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஆல்டர்னேட் ப்ளவுஸோட பேக் பார்ட் எப்படி நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணோம் அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் front part பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வாங்க front part வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணலாம்ங்கறத பார்த்தலாம். பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழ 5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். எதுக்காக இந்த 5 இன்ச் நான் மார்க் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்தே காலர் வந்து ஜாயிண்ட் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த 5 இன்ச் கேப் விட்டு நம்ம லைன் டிரா பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். என்னோட ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அந்த 14 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம பேக் பார்ட்டில் 1 இன்ச் தானே மைனஸ் பண்ணோம், ஃப்ரண்ட் பார்ட்டில் எதுக்கு 2 இன்ச் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு. கம்பல்சரியாக ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம 2 இன்ச் மைனஸ் பண்ணியே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஷோல்டரோட அளவு இவ்வளோ 14 இன்ச். அது கூட நம்ம 2 இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12 இன்ச் கிடைக்கும். இந்த 12 இன்ச்சை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 இன்ச் கிடைக்கும். இந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷோல்டரோட டவுன் பேக் பார்ட்டில் எவ்வளோ எடுத்தோம், 1.25 இன்ச். அதே 1.25 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நெக் வித் பேக் பார்ட்டில் எவ்வளோ எடுத்தோம், 2 இன்ச் எடுத்தோம். அதே 2 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணிடலாம். இப்போது இங்கே இருக்க ஷோல்டர் அளவு எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவு ஷோல்டர் டவுன்லேயே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணிடலாம். நீ ஷோல்டர் டவுனையும் ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் டவுன் பாயிண்ட்டையும் நெக் வித்தையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஹோலோட லென்த் மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன நம்ம பேக் பார்ட்டில் பார்த்தோம், ஜஸ்ட் டிவைடட் பை 6 + ½ இன்ச். என்னோட ஜஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அதையே 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ச் கிடைக்கும். அது கூட ½ இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச் கிடைக்கும். அந்த 6.5 இன்ச்சை நம்ம இந்த ஷோல்டர் டவுன் மார்க்கில் இருந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போது ஆம்ஹோலோட லென்த் மார்க் பண்ணியாச்சு. இனி ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அது கூட 2 இன்ச் மட்டும் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம 2 இன்ச் தான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பேக் பார்ட்டில் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக வந்திருக்கும். அதே ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக் வந்து டீப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம 2 இன்ச் மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணால் போதும். என்னோட ஜஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அதை கூட நம்ம 2 இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 38 இன்ச் வரும். அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 9.5 கிடைக்கும். இந்த 9.5 இன்ச்சை ஜஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிடலாம். 9.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டில் நம்ம எத்தனை இன்ச் நம்ம வந்து சைடு சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதே சைடு சீம் அலவன்ஸ் தான் ஃப்ரண்ட்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். நான் வந்து பேக் பார்ட்டில் 1.5 இன்ச் கொடுத்துருந்தேன். அதே 1.5 இன்ச் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, வேஸ்ட் லென்த் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் டவுன் பாயிண்ட்டையும் நெக் வித் பாயிண்ட்டுக்கும் சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைனில் இருந்தே நம்ம லென்த் மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஷோல்டர் டவுன் பாயிண்ட்டுக்கும் நெக் வித் பாயிண்ட்டுக்கும் சென்டரில் பாயிண்ட் பண்ணி அந்த பாயிண்டில் இருந்து தான் நம்ம லென்த்தெல்லாம் மார்க் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டவுன் பாயிண்ட் ப்ளஸ் நெக் வித் பாயிண்ட்டோட சென்டர் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த மார்க்கில் இருந்து சென்டர் பாயிண்டில் இருந்து டேப் அப்படி நேராக வச்சுட்டு நெக்கோட லென்த்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது அப்பெக்ஸ் லென்த்து ப்ளஸ் ½ இன்ச். இந்த ½ இன்ச் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயினிங்க்கு ½ இன்ச் போயிடும். அப்போ இப்போ என்னோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 10 இன்ச் அப்படின்னா நான் 10.5 இன்ச் கொடுத்தா தான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து ½ இன்ச் போக எனக்கு 10 இன்ச் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம அந்த ½ இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். என்னோட அப்பெக்ஸ் வந்து 10 இன்ச். அது கூட ½ இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ளவுஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 17 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இனி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இது நெக் லென்த்து, இது அப்பெக்ஸ் லென்த். இந்த லென்த் வந்து நம்ம ப்ளவுஸோட லென்த் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம பிரின்சஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் என்னோட அப்பெக்ஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 4 இன்ச் கிடைக்கும். அந்த 4 இன்ச்சை நம்ம அப்பெக்ஸ் லைனில் மார்க் பண்ணிடலாம்.
இங்கே நம்ம 4 இன்ச் அப்பெக்ஸ் லைனில் நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த வேஸ்ட் லைனில் நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எடுக்கிற இன்ச்லேருந்து இங்கே 1/2 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டோட வித்து மார்க் பண்ணணும். என்னோட ஜஸ்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். இந்த 2.5 இன்ச் எந்தெந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 சைஸில் இருந்து 37 சைஸ் இருக்கவங்க வரைக்குமே இந்த டாட் வித்து வந்து 2.5 இன்ச் நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்னோட அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச். 36 இன்ச்சுக்கு நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். பண்ணியாச்சு. இனி நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 31 இன்ச். அதை வந்து டைரெக்டாக 4ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இந்த டைரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறத பேக் பார்ட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பேக் பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 31 இன்ச். அதை டைரெக்டாக 4ஆல் நான் டிவைட் பண்ணும்போது 7.25 இன்ச் கிடச்சிருக்கு. அந்த 7.25 இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எனக்கு 3.5 இன்ச் இருக்குது. இந்த 3.5 இன்ச்சை இங்கே அப்படியே வச்சிடணும். இங்கே அப்படியே இந்த 3.5 இன்ச்சை இந்த பாயிண்டில் வச்சுட்டு இங்கே இருந்து 7.25 இன்ச் எங்கே வருதோ அங்கே இப்படி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் ஜஸ்ட் ரவுண்டில் எந்த அளவு நம்ம சைடு சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதே அளவு தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். நான் வந்து ஜஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ 1.5 இன்ச் கொடுத்தேன், அதே அளவு தான் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் நான் மார்க் பண்ண போகிறேன். இனி ஜஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோலோட வளைவு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலோட வளைவு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ இன்ச் எடுத்தோம், 6 இன்ச். அதே 6 இன்ச்சை ஜஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் இருந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோலோட கிராஸ் மார்க் பண்ணணும். என்னோட ஜஸ்டோட அளவு வந்து 36 இன்ச் சைஸுக்கு நம்ம 3/4 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த 3/4 இன்ச் வந்து எந்தெந்த சைஸ் இருக்கவங்க மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சில் இருந்து 39 சைஸ் இருக்கவங்க வரைக்குமே இந்த 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து 36 இன்ச். இப்போ நான் வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டுக்கும் கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இனி இந்த ஆம்ஹோல் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி வளைவு ட்ரா பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் ஜஸ்ட் லைனையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஆம்ஹோலோட வளைவு வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம இனி எல்லாம் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணணும். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க்கிங்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளைய கர்வ் வந்துட்டு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ மார்க்கிங் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் நம்மளோட பிரின்சஸ் கட் வந்து பார்க்க ஷேப்பாக அழகாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் வெளியே மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் வெளியே மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் வெளியே மார்க் பண்ணணும். இனி இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வளைவாக ஷேப்பாக நம்ம இப்படி கொண்டு வர போகிறோம். இது கிளியராக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பாயிண்ட்டுக்கும் நான் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். இங்கேருந்து அப்படியே இந்த 1/2 இன்ச்சை வந்து 1/4 இன்ச் கூட ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 1/4 இன்ச்சை அப்படியே கொண்டு வந்து இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஹோலோட ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இங்கே வளைவு கொடுத்துக்கலாம். இங்கேருந்து ஷேப்பாக இருக்கிறதுக்காக இப்படி ஒரு வளைவு.
இங்கேருந்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு 6 இன்ச் இருக்குது. இதே 6 இன்ச்சை நம்ம இந்த வளைவு வருது இல்லையா, அதே வளைவுலேயே நம்ம கொண்டு வந்து 6 இன்ச் எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது இங்கே இந்த பாயிண்டில் 6 இன்ச் நான் வச்சுட்டு இந்த வளைவுலேயே நான் அப்படி கொண்டு வரேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த வளைவுலேயே கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு 1/2 இன்ச் கரெக்டாக இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சை வந்து நம்ம இன்னொரு 1/2 இன்ச்சை நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ச் கிடைக்கும். இந்த 1 இன்ச்சை இந்த சைடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு வேளை இங்கே ஒரு 1/4 இன்ச் கிடைக்கிது அப்படின்னா, இங்கே நம்ம 1/2 இன்ச், இங்கே என்ன இன்ச் கிடைக்குதோ அதை வந்து டபுள் மடங்காக நம்ம இங்கே எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே எனக்கு 1/2 இன்ச் கிடச்சிருக்கு, நான் இங்கே 1 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். 1 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடில் 1/2 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். இந்த 1/2 இன்ச் வந்து ஃபிக்ஸ்டு. எல்லா சைஸ் இருக்கவங்களுக்குமே இங்கே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கிராஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த 1/2 இன்ச் பாயிண்ட்டுக்கும் இந்த 1 இன்ச் பாயிண்ட்டுக்கும் லைன் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த பாயிண்டில் இப்படி வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணியாச்சு. லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் டாட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச், ஒட்டுக்கா சேர்த்து 1 இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். அப்போது இங்கே இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இனி லைன் ட்ரா பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஹோலோட டாட் கண்டுபிடிக்கணும். இந்த ஆம்ஹோலோட டாட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். வேஸ்ட் டாட்டோட வித்து நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 2.5, 2.5 இன்ச் எடுத்தோம். அதையே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.25 இன்ச் கிடைக்கும். அந்த 1.25 இன்ச்சு தான் ஆம்ஹோல் டாட்டோட வித்து. ஓகேவா? இப்போது சப்போஸ் நான் வந்து இங்கே 2 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதையே நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 இன்ச் கிடைக்கும். அந்த 1 இன்ச் தான் ஆம்ஹோல் டாட்டோட வித்து. ஓகேவா? இப்போது என்னோட சைஸ்க்கு நான் 2.5 எடுத்திருக்கேன். அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1.25 இன்ச் கிடச்சிது. அந்த 1.25 இன்ச்சை இந்த லைனில் இருந்து அப்படியே நம்ம பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டே வரும்போது எங்கே இப்படி டச் ஆகுதோ, இந்த இடம் எங்கே இப்படி கரெக்டாக டச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணிடணும். 1.25 இன்ச்சை ஜஸ்ட் லைனில் அப்படியே பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டே வரும்போது இந்த லைன் வந்து எங்கே கரெக்டாக டச் ஆகுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு ஆம்ஹோல் டாட் வித் எவ்வளோ கிடச்சிது? 1.25 இன்ச் கிடச்சிது. அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ? 0.6 கிடச்சிருக்கு. 0.6. அப்போது 5க்கும் பக்கத்தில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு நாம் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 0.6 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே 0.6 எடுத்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து கீழே 1/2 இன்ச், 1/2 இன்ச், 1/2 இன்ச் இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். எதுக்காக நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போக நமக்கு இருக்கும்போது எப்படி இருக்குன்னா மேலே கீழே வந்திருக்கும். அந்த அளவு வராமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இங்கேருந்து 1.25 இன்ச் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். 1.25 இன்ச் இங்கே வருது, 1.25 இன்ச் இங்கே வருது. இனி இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டோட அளவு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்டோட அளவு இந்த பாயிண்ட்டுக்கும் அளவு எடுத்து பார்க்கணும். பார்த்தா எனக்கு 5.5 இன்ச்சு விட ஒரு புள்ளி கம்மியாக வருது. அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன்லையும்
அதே அளவு இந்த லைன்லையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் பாயிண்ட்லேருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 1/2 இன்ச் வந்து எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே மெஷர் பண்ண பாயிண்ட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்படி கரெக்டாக அப்படி வச்சுட்டு மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலை யூஸ் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கலாம். கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ நான் மார்க் பண்ணுறது எல்லாமே கட்டிங் லைன். ஸோ அதனால் கட்டிங் லைன் இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணுற லைன் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போது நம்ம பிரின்சஸ் லைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இனி நம்ம பார்க்க போகிறது நெக்கோட டீப்பும் காலர் எப்படி மார்க் பண்ணுறாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேக் பார்ட் நம்ம டிராஃப்ட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அதனோட ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. இங்கே இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் நம்ம 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணணும், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கேயே மார்க் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம 1/2 இன்ச் ஷோல்டரோட ஜாயினிங்க்கு போகும்போது நமக்கு இங்கே ஒன்றா எக்ஸ்ட்ரா வரும், இல்லையா கம்மியாக வரும். அதுக்காகத்தான் இது வந்து நார்மல் நெக்கு கூட இல்லை, இது வந்து ஹால்ட்ரு நெக்கு. அது கொஞ்சம் தப்பானாலுமே அது நல்லா இருக்காது பார்க்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஷோல்டரோட ஜாயிண்ட்டோட அளவு விட்டுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம், நம்ம மெஷர் பண்ண அளவை. இப்போது கீழே இருந்து 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நம்ம பேக்கில் எவ்வளோ இன்ச் நம்ம பார்த்தோம், 4 புள்ளிக்கு 1 புள்ளி எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டை இங்கே இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்டை இப்படி வச்சுட்டு கரெக்டாக எனக்கு 4க்கு 1 புள்ளி கம்மியாக வந்துச்சு, அதை இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதனோட வித்து எவ்வளோ இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து நம்ம 2 இன்ச் கொடுத்துருந்தோம், அந்த 2 இன்ச் வரவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இதனோட வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. இந்த 2.25 இன்ச் கூட 1/2 இன்ச் நான் வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன். 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணால் 2.25 இன்ச் கிடைக்கும். இந்த 2.25 இன்ச் தான் நம்மளோட காலர் லென்த்து. ஓகேவா, இந்த 2.25 இன்ச்சை நம்ம இங்கே ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி வித்து எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த நெக் வித் எவ்வளோ கிடச்சிது, 2.25 இன்ச். இந்த 2.25 இன்ச் கூட 1/4 இன்ச் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எனக்கு 2 இன்ச் கிடைக்கும். அந்த 2 இன்ச்சை நம்ம இங்கே காலர் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே இருந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக் வித் பாயிண்ட்டையும் இப்போ நாம் மார்க் பண்ணியிருக்க வித் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் இந்த 2.25 இன்ச் கூட 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி லென்த்து நம்ம வந்து மார்க் பண்ணோம். அதே 2.25 இன்ச்சு கூட 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி வித்து மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். காலர் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் நம்ம வந்து சைடில் மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் மார்க் பண்ணதும் லைன் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காலரோட வித்து. நம்ம காலரோட வித்து வந்து நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் எடுக்க போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். இதுதான் என்னோட காலரோட வித்து. நம்ம காலர் வந்து மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட காலர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக் ஷேப் மார்க் பண்ண போகிறோம். பாயிண்ட்டோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 பாயிண்ட்டோட வித்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் இருக்குது. அதையே நம்ம 2 அப்படி நம்ம பண்ணும்போது 2.25 இன்ச் கிடைக்குது. இந்த 2.25 நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு ஷேப்பாக இப்படி வளைஞ்சு இப்படி வரும்போது நம்ம ஆல்டர்னேட் பார்க்கும்போது ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால தான் 1/2 இன்ச் 3/4 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கலாம். இனி இந்த பாயிண்ட்டையும் இந்த நெக் வித் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நெக்கோட ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். இந்த நெக் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நெக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு ஆல்டர்னேட் வந்து எந்த அளவுக்கு அழகாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் பாயிண்ட்டு, ஆம்ஹோலுக்கு பாயிண்ட் இப்படி பிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்டை நம்ம இப்படி பண்ணி விட்டால் மட்டும் போதும். இனி நம்ம பிரின்சஸ் லைன் கொடுத்துடலாமா. இனி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை, இந்த 1/4 இன்ச் பாயிண்ட், இந்த 1/2 இன்ச் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச், இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். இங்கே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும், இங்கே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சிடணும். மார்க் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்காக. அதனால இங்கே 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பட்டி ஊப்பட்டி வைப்போம் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இனி நம்ம பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அதைய ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாயிண்ட் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் மாதிரி வந்திருக்கிறத பாயிண்ட் வராத மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சு பேக் பார்ட் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோட பேக் ப்ளவுஸோட லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பாயிண்டில் வச்சு டேப் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக என்னோடய பேக் ப்ளவுஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து டீப்பு, பேக் நெக் வந்து க்ளோஸு. அதனால இந்த சைட் லைன் ஜஸ்ட் லைனில் இருந்து கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைனில் இருந்து 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட
சைடை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு மாதிரி சைடாக வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம், இங்கே ஒரு லைன், அப்புறம் அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து 1 இன்ச் கிடச்சிருக்கு, அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி நாம் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இனி இந்த லைனை அப்படியே இந்த வளைவோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான். இனி நம்ம பேக் பார்ட்டையும் கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்காக இருந்து காலராக இருந்தாலுமே கீழே வந்து ஒரு கீ ஹோல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து அதுக்காக நம்ம வந்து டீப் நெக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இதே இதில் மேலேருந்து கீழே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த இன்ச் மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஹோல் மாதிரி கிடச்சிரும். ஆனால் எனக்கு வந்து க்ளோஸ் நெக்காக வேணும், அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் ரெடி, ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி. ஸ்லீவும் நம்ம வந்து ரெடியாகவே வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணணும், ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ன் வச்சு ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணுறோம், அதை எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.